எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 7, 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் கப்பல் பாதை முன்கணிப்பு கருவியை உருவாக்க இந்திய கப்பல் பதிவேட்டுடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னா, ஐஐடி பாம்பே. செகண்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் யாரின் பெயரில் வழங்கப்படும் தேசிய இலக்கிய விருதை வென்றுள்ளார்கள் அப்படின்னா, சி நாராயண ரெட்டி. ஸோ அது ரிலேட்டடான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, பிரபல தமிழாசிரியர் சிவசங்கரி டாக்டர் சி நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது வழங்கப்பட்டுள்ளது. சுசிலா நாராயண ரெட்டி அறக்கட்டளை தமிழ் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய முக்கிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான மேலும் நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம் நிறைய விஷயங்கள். யார் யார் என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படின்றத நிறைய அப்டேட் பண்ணியிருந்தோம். சுப்பையா நல்லமுத்து அவர்கள் சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. சுதாமூர்த்தி அவர்கள் உலகளாவிய இந்தியர் விருது வாங்கியிருக்காங்க. ஷாருக் கான் அவர்கள் பெருமைமிகு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின், ரேச்சல் ரீவ்ஸ் எந்த நாட்டின் முதல் பெண் நிதி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னா, இங்கிலாந்து நாடு. ஸோ இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்துல எலெக்ஷன் நடந்தது. ஸோ அவங்க இப்போ அமைச்சர் பதவிகள்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் ரேச்சல் ரீவ்ஸ் அப்படின்றவங்களுக்கு நிதியமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க யாரு, பிரிட்டனோட முதல் பெண் நிதி அமைச்சர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எத்தனை வயசுல இவங்க பதவி வைத்திருக்காங்க அப்படின்னா 45 வயசு. ஸோ அது மட்டும்தான் நமக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், தொலைத்தொடர்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா 2023. ஸோ இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இங்கிலாந்து இது என்னது ஒரு பெரிய குற்றம் சாட்டியிருப்பாங்க இந்த தொலைத்தொடர்பு சட்டத்தை பற்றி. ஸோ அதனால தான் இது கொண்டு வந்திருக்கும் அந்த இது ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அவங்கன்னா, பகிரங்கப்படுத்திருப்பாங்க. அதுக்கு என்னென்னா, செயல்முறைகள் எளிதாக்கும் சட்டத்தின் சில முக்கிய பிரிவுகள் இதெல்லாம் என்ன இது ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானது என்னென்னா, தொலைத்தொடர்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2023. நெக்ஸ்ட், ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு. எந்த அரசு? தமிழ்நாடு மாநிலம் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளையானது அடிப்படை முதலுதவி பயிற்சி அளிக்க ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டத்தினை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 42,000 மருத்துவர்கள் மூலம் உயிர் காக்கும் சிபிஆர் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார்கள் அப்படின்னா, 7வது முறையாக. தொடர்ந்து எத்தனாவது முறையாக? 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்ல மறுபடியும் அவர்களுக்கு நிதியமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. என்னைக்கு தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னா, ஜூலை 23. ஸோ அது ரிலேட்டடான நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா, பிரதமராக இருந்து பட்ஜெட் தாக்கல் செய்தவர்கள் யார் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி. நெக்ஸ்ட் 2025 ஆண்டிற்கான SCO சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தலைமை பொறுப்பினை ஏற்க உள்ள நாடு எது அப்படின்னா, சைனா. 2025 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யாரு? 2024 இப்போதைக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா, கஜகஸ்தான். 2024 கஜகஸ்தான், 2023 இந்தியா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ப்ரீவியஸ் டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சொல்லியிருப்போம். SCO அப்படின்னா என்ன? சங்காய் கோஆபரேஷன் கார்பரேஷன். ஸோ இது எப்பன்னா ஜூன் 15, 2001 உருவாக்கியிருப்பாங்க. இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, சீனா பெய்ஜிங்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதா 24வது மாநாடு கஜகஸ்தான், 23 இந்தியா. ஸோ நீல் கிருஷ்ணன் அகர்வால், AS துலத், அசாத் துரானி ஆகியோர்கள் ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கு என்ன புக் அப்படின்னா, த சைக்காலஜி ஆஃப் வார் அண்ட் பீஸ். த சைக்காலஜி ஆஃப் வார் அண்ட் பீஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அம்பேத்கர் லைஃப் யாரு? சசிதரூர் எழுதியிருப்பாங்க. எட் ஃபைன்ஸ் ஏ ஹோம் யாருன்னா, யார் எழுதியிருப்பாங்க? ஆலியா பட் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெகுலராக படிச்சுட்டுங்க. ஸோ இந்த புக்ஸுக்கு எல்லாமே ஆல்ரெடி ஆத்தர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ப்ரீவியஸ் டே கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்கோம். டோட்டலாக 2024 இது வரைக்கும் யார் புக் எழுதியிருக்காங்க, 2023 செப்டம்பர்ல இருந்து யார் புக் எழுதியிருக்காங்க, அந்த புக் லிஸ்ட் பூராமே நம்ம ஒரு PDF போட்டிருக்கோம். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த PDF அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆத்தர் கடைசி நேரத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நீங்கள் குரூப் 2 இருக்கட்டும், இல்லை குரூப் 4 இருக்கட்டும், லாஸ்ட்டாக நடந்த SA எக்ஸாமில் கூட ஒரு ஆத்தர் பற்றி ரீசெண்டாக லான்ச் பண்ண நூல், அதோட ஆத்தர் அது கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஆத்தர்ன்றது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், சமீபத்தில் சௌரிய சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, முஸ்தபா போக்ரா அவர்களுக்கு. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், மூளையை உண்ணும் அமீபாவின் பெயர் என்ன அப்படின்னா, நெக்லேரியா ஃபோலோரி அப்படின்னா. இது எங்கன்னா கேரளால அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இதை அமிபிக் மெனி
அமீபிக் மெனிங்கோ என்செபலைட்டிஸ். அமீபிக் மெனிங்கோ என்செபலைட்டிஸ் அப்படிங்கிற மூலம் ஸோ இது பாதிப்படைந்த எந்த மாநிலம் அப்படின்னா கேரளா அதிகமாக இது மூலமாக பாதிக்கப்பட்டு வராங்க. ஸோ இது எதன் மூலம் பரவுது அப்படின்னா அமீபா, அதாவது நீர் வழியாகவும் மூக்கு வழியாகும். ஏதாவது நீர் அண்ட் மூக்கு வழியாகும். அதாவது மூக்கு வழின்னா நம்ம என்னது காற்று தான். ஸோ நீர் காற்று வழியாக என்னது அதிகமாக பரவுது. ஸோ இதோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்னன்னா பார்த்தோம்னா காய்ச்சல், தலைவலி, வாந்தி, பார்வை மங்குதல், வலிப்பு. ஸோ இதெல்லாம் இதோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின், சமீபத்தில் எஸ்யூ அமைப்பில் முழு நேர உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது அப்படின்னா பெலாரஸ். எந்த நாடு? பெலாரஸ். 12வது கொஸ்டின், சமீபத்தில் அகதிகள் சட்டத்தினை ரத்து செய்துள்ள நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்காங்க, அதனால அவங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஆல்ரெடி நம்ம மேலே ஒன்று பார்த்தோம், நிதியமைச்சர் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி உமா குமரன் அவர்கள் வந்து அது அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இங்கிலாந்தில் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸ்டார் போர்டு அப்படின்ற ஒரு தொகுதியில் எம்பியாக செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான நியூஸஸ் நம்ம ப்ரீவியஸ் டே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த இப்போ ரீசெண்டாக பிரிட்டன் எலெக்ஷன் நடந்ததுனால மோஸ்ட்லி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அது ரிலேட்டட் அதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். மேக்ஸிமம் என்னன்னா உமா குமரன் பத்தி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனில் செயல்படுத்தி வந்த அகதிகள் பிரிட்டனுக்கு உரிய ஆவணங்கள் இன்றி வரும் அகதிகளை ரூவாவெண்டிற்கு நாடு கடத்தப்பட்டு வந்தனர். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிட்டன் பிரதமர் இப்போ யார் பதவியேற்றாங்க அப்படின்னா கேஸ்ட் ஆர்மர் அப்படின்றவங்க பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், வினேஷ் போகாட்டுடன் தொடர்புடைய விளையாட்டு எது அப்படின்னா மல்யுத்தம். என்ன விளையாட்டு? மல்யுத்தம். ஸோ ஸ்பெயின் கிராண்ட் பிரீ மல்யுத்த போட்டியில் மகளிர் 50 கிலோ பிரிவில் வினேஷ் போகாட் தங்கம் வென்றுள்ளாங்க. ஸோ மேலும் யாரெல்லாம் தங்கம் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலேசியா ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அபய் சிங், வேலவன் செந்தில் குமார் இணையும் தங்கம் வென்றிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கலப்பு இரட்டையர் பிரிவில் அபய் சிங், சோஷ்னா சின்னப்பா இணையும் தங்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின், உலகளாவிய மன்னிப்பு தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூலை 7. அதோட கருப்பொருள் என்னன்னா பர்கியூ. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின், உலக சாக்லேட் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூலை 7. ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா நான் வெறுமனே ஒன்வேர்டாக எடுத்து கொடுத்துட்டே இருக்கலாம். நியூஸ் பேப்பர் வந்துட்டு இதே ஒன்னோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் எப்போவுமே உங்களுக்கு மறக்காது, கடைசி வரைக்கும் மெமரியில் இருக்கும். இல்லை ஒன் வேர்டு மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா ஒரு வாரம் உங்கள் மெமரியில் இருக்கும், அப்புறம் மறந்துடும். அப்புறம் நோட் பண்ணி வச்சிருப்போம், அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா அப்படியே போட்டுரும். அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.